ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை மச்சையில் சூப்பரான மசாலா கிரேவி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி சாதம், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அப்புறம் இந்த ரெசிபிகளை சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். பச்சை மச்சை ஒரு உலக்கு எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம், மல்லித்தலை கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் சோம்பு, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுக்க போகிறோம். 6 பூண்டு பற்கள் தோல் உரிச்சு வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் சின்ன வந்துட்டு இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் சோம்பு, ஒரு இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம சமையல் பண்ணும்போது சேர்க்க போகிறோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இந்த பச்சை மொச்சையை வந்துட்டு கழுவிட்டு அதோடு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கிற போகிறோங்க. இப்போ நம்ம தேங்காய் அச்சில் இந்த அரைக்கி எடுத்து வச்சது எல்லாமே அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க மிக்சி ஜாரில். இப்போ பூண்டு பற்கள், இப்போ இந்த சோம்பு, இந்த பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம எப்போவுமே பண்ணக்கூடிய சமையலை அதிக சுவையாக்கி காட்டுற சின்ன சின்ன ஈஸியான விஷயங்கள் தாங்க. அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மண்பாத்திரத்தில் நம்ம சமையல் பண்ணோன்னா அந்த சுவையை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஸ்டார் சோம்பு, பட்டை இது எல்லாமே தாளிக்க போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு அந்த உளுந்தம்பருப்பு நல்லா சிவந்து வரணுங்க. இப்போ வந்துட்டு அதிக சுவைக்காக ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் வந்துட்டு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதுங்க. இது நல்லா செவந்த பின்னாடி தாங்க சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கெல்லாம் வதங்க வேண்டாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்தாச்சு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த டைமில் நம்ம சேர்த்தோன்னா இந்த கிரேவிக்கு ரொம்ப அதிகமான சுவையை கொடுக்கும். அப்புறம் நல்ல கலரும் கொடுக்குங்க. இப்போ பச்சை மொச்சை வேக வச்சு சேர்த்தாச்சு. இதுக்கு 3 விசில் கரெக்டாக வெந்திருக்குங்க இந்த பச்சை மொச்சைக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், இந்த பட்டை எல்லாமே, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து அரைச்ச விழுது எல்லாமே இதோடு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதே கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜார் கழுவி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ அதையும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சலாம். இந்த மாதிரி ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. நான் டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, எப்போவுமே நம்ம வந்துட்டு தங்க நகை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோன்னா கல் பாத்திரத்துக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அதோட 2 ஏலக்காய், 3 கற்கண்டு வச்சுட்டு நம்ம பாக்ஸில் வச்சோன்னா நகை நம்ம விட்டு போகாது, நம்மளுக்கு அதிக நகையும் சேருங்க. இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.